முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய இரட்டை வேடம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் பேசினது? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர்தான். பிரச்சாரம் பரபரப்பா நெருப்பு பறக்க நடந்துகிட்டு இருக்கு அதிமுக தரப்புல. அந்த பிரச்சார மேடையில் வேன்ல நின்று பேசும்போது ஒரு இடத்துல பேசல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பிரதமர் மோடியை பயங்கரமாக எதிர்த்தாங்க. அதே ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது வெள்ளக்கூட பிடிக்கிறாரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். அதுதான் அவங்களோட ரெட்டை வேடம். ஆனால் அதிமுக அப்படி கிடையாது. ஒரே மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான், எடுத்ததுதான் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மோடி அவர்கள், பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது வெள்ளை குடை பிடித்தார் ஸ்டாலின். எதிர்கட்சியா இருக்கும் போது கருப்பு விடுறார். திரு ஸ்டாலின் ஆளுங்கட்சியா வந்த பிறகு வெள்ளை குடை பிடிக்கிறார் பிரதமருக்கு. இதுதான் ஸ்டாலினுடைய இரட்டை வேடம். ஸ்டாலின் அவர்களே ஆளுகின்ற நிலை வருகின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு, இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. நெக்ஸ்ட், நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் எல்லாம் பெஞ்சை தச்சுனுக்குறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு டைலாக் போடுறார். ஏன் அப்படின்னு கேட்டா, நீட் தேர்வு ரத்துன்னாங்க, அதை பண்ண முடியல. அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சு நாடாளுமன்றத்தை முடக்கும் ஒரு நடவடிக்கை என்னைக்காவது எடுத்துருக்காங்களா? எடுக்கலையே. தேர்தல் நேரத்தில் கண்ணா அப்படின்னா வாக்குறுதிகளை கொடுக்கறது, அதுக்கப்புறம் அதை மறந்துடுறது. இதுதான் திமுகவோட வழக்கம். ஆனால் அதிமுக அப்படி கிடையாது. சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றி காட்டுவோம்யா நாங்கள் அப்படின்ற மாதிரி காதரை தூக்கி விடாத குறையா பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நாடாளுமன்றத்தில் பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளாவது இந்த நீட் தேர்வுக்கு விலக்கு அளிப்பதற்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து இந்த நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த வரலாறை இவர்கள் செய்தார்களா? இல்ல. ஆக தேர்தல் நேரத்தில் வீரவசனம் பேசுவாங்க, மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காட்டிலே பறக்க விட்டுவார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் திமுக கட்சி. ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசாங்கம் நடைபெற்ற போதும் சரி, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற ஒரே அரசாங்கமாக அண்ணா திமுக அரசாங்கம் செயல்பட்டது. அதுக்கடுத்தது மாநில சுயாட்சி. திமுக ஆகும்னா இப்போ மாநில சுயாட்சி எங்களுடைய உரிமைகளை பறிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்களே. இவ்வளோ நாள் ஏன் பேசல? 17 ஆண்டுகள் ஒன்றிய அரசோட அந்த அமைச்சரவையில் இருக்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க டெல்லியிலேயே. அப்பெல்லாம் பேசலையே மாநிலத்தில் சுயாட்சி வேணும்னு. அப்பெல்லாம் கம்முன்னு இருந்தாங்களே. இப்போ என்ன திடீர்னு? தான் ஊராமே சும்மா மக்கள்கிட்ட நடிக்கிறது. நம்ம அப்படி கிடையாது, அவங்க பெரிய நடிகர்கள் திமுக காரங்களாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே 15 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் இடம்பெற்றிருந்தீங்க. அப்பொழுது ஏன் மாநில சுயாட்சி பற்றி உங்களுக்கு ஞாபகம் வரவில்லையா? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திரு வாஜ்பாய் பிரதமராக இருக்கின்ற காலகட்டத்தில் அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்க திமுக. திரு மன்மோகன் சிங் அவர்கள் நாட்டுடைய பிரதமராக இருக்கின்ற பொழுது அந்த மத்தியிலே அரசாங்கத்திலே திமுக இடம்பெற்றிருந்தது. ஐக்கிய குஜரால் அவர்கள் நாட்டுடைய பிரதமராக இருக்கின்ற பொழுது அந்த மத்திய அமைச்சரவையிலே திமுக இடம்பெற்றிருந்தது. மரியாதைக்குரிய திரு தேவகவுடா அவர்கள் பாரத பிரதமராக இருந்த பொழுது அந்த அமைச்சரவையிலே திராவிட முன்னேற்ற கழகம் இடம்பெற்றிருந்தது. ஆக 4 பிரதமர் நாட்டை ஆண்டபோது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த மத்தியிலே அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது மக்கள் சுயாட்சி, இன்றைக்கு மாநில சுயாட்சி பற்றி கவலைப்படாத கட்சி திமுக கட்சி. எப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சித்துறை அதில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதற்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு. ஆனாலும் திமுக ஆட்சியில் இதற்காக ஒரு எஃப்ஐஆர் கூட போடலை. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எஃப்ஐஆர் போட்டாலும் போடலைன்னாலும் தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எஃப்ஐஆர் விழும். ஏன்னா சட்ட ரீதியான நடவடிக்கை அதுதான். சட்ட ரீதியாக எஃப்ஐஆர் விழுந்தா யாரெல்லாம் விழுவாங்கன்றதை நாங்கள் பார்க்க தான் போகிறோம் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறையில முறைகேடு நடைபெற்றதற்கு தகுந்த ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிச்சு. ஆனா நீதிமன்ற தீர்ப்பை இதுவரைக்கும் மதிக்கல. இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் எஃப்ஐஆர் போடல.
திரு ஸ்டாலின் அவர்களே, அடுத்த மாசம் 2வது வாரத்தில் தேர்தல் அறிவிச்சிருவாங்க. நீங்க போட்டாலும் போடாவிட்டாலும் சட்ட நீதியாக எஃப்ஐஆர் போட்டே தீர வேண்டும்.